மொத்தம் 10,000 கேம்ப் நடத்த போகிறோம். 10,000 கேம்ப்ஸு. நகரப்புறத்தில் 3,738, ஊரகத்தில் 6,232, ஆக மொத்தம் 10,000. நீங்கள் முதல்ல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2,000 கேம்ப் அர்பன் ஏரியாவில் நடத்தியிருப்போம், 2,300 கேம்ப் ரூரல் நடத்தியிருப்போம், மொத்தமே ஒரு 4,500 தான். இது டபுள் பண்ணிட்டோம். ஸோ நம்பர் ஆஃப் கேம்ப்ஸ் டபுள் பண்ணோம்னா என்ன அர்த்தம்னா இன்னும் பக்கத்தில் போயிட்டோன்னு அர்த்தம். அப்போ 20,000 மக்கள் தொகைக்கு ஒரு கேம்பாக இருந்தது, இப்போ 10,000 மக்கள் தொகைக்கு ஒரு கேம்ப். ஸோ நாங்கள் இன்னும் மக்களுக்கு அருகாமையிலே போய் இந்த கேம்ப் நடத்துகிறோம். ஸோ மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றோம் இல்லையா. 20,000 மக்கள் தொகைக்குள்ளதை 10,000 மக்கள் தொகை குறைச்சி கேம்ப்ஸை டபுள்ஸ் பண்ணிடுறோம். ஸோ மக்களுக்கு இன்னும் துரிதமாக இந்த கேம்ப் மூலமாக அவங்களுக்கு சேவைகள் கிடைக்கும். ஸோ இந்த 15லேருந்து இந்த கேம்ப் லான்ச் பண்ணுறதுனால எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சிறப்பான பயிற்சி வழங்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள நம்மளுடைய சமூக பாதுகாப்பு துறையை சார்ந்த நோடல் ஆஃபீஸர் இருக்காங்க, SDC SSSன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நம்ம நோடல் ஆஃபீஸராக போட்டு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நம்ம கம்ப்யூட்டர் சம்மந்தம் எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ்க்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். இந்த தன்னார்வலர்கள் வீடு விடா போய் தர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு கையேடு கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நம்ம வீடு விடா அனுப்பிச்சி வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன் பண்ணி எல்லா மாவட்ட கலெக்டர்ஸும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நாளைக்கு லான்ச் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ நாளைக்கு லான்ச் பண்ணுற கேம்ப் 15லேருந்து நம்ம 1 மந்த்துக்கு ஆக்ஷன் பிளான் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் ஃபேஸில் நான் சொன்ன மாதிரி நவம்பருக்கு நடக்க போகுது. முதல் கட்டமாக 15th ஜூலை டு 15th ஆகஸ்ட் வரைக்கும் நாங்கள் ஆக்ஷன் பிளான் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட் ஃபேஸில் வாங்கியிருக்கோம். ஏன்னு சொன்னோம்னா இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டோம்னா நம்ம பிளான் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முகாம்களின் எண்ணிக்கை 3,563. ஒரு மாதத்தில் 3,563 கேம்ப்ஸ் நடத்த போகிறோம். நகரப்புற பகுதிகளில் 1,428, ஊரக பகுதியில் 2,135. ஸோ இந்த ஒரு மாதத்துக்கான நம்ம வாலண்டியர்ஸ் யூஸ் பண்ண வாலண்டியர்ஸ் 28,370. இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் நாங்கள் 28,370 வாலண்டியர்ஸை யூஸ் பண்ணி இந்த கேம்ப்ஸுக்கான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க எத்தனை பேர் இந்த மக்கள் போய் வீடு வீடாக அவங்க பெட்டிஷன்ஸ் இது பேம்ப்லெட் மற்றும் விண்ணப்பம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ கடலூர் மாவட்டத்தில் சிஎம் நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கடலூர் மாவட்டத்தில் அன்றைக்கி சிஎம் லான்ச் பண்ணுற அன்றைக்கி தமிழ்நாடு பூரா எல்லா மாவட்டத்திலையும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் லான்ச் பண்ணப்படும். அந்த மாவட்டத்தை சார்ந்த மூத்த அமைச்சர்கள் மக்கள் பிரதிநிதிகள்லாம் இந்த கேம்ப்ஸில் நடந்துக்குவாங்க. ஒரு மாவட்டத்தில் சுமார் 6 கேம்ப் நடைபெறும். நாளைக்கு ஒரு மாவட்டம் சுமார் 6, வாரத்தில் 4 நாள் கேம்ப், செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி கேம்ப் நடைபெறும். ஸோ வாரத்தில் 4 நாள் கேம்ப் நடைபெறும் தொடர்ச்சியாக நவம்பர் மாதம் வரையும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 6 கேம்ப் நடைபெறும். ஸோ இந்த 6 கேம்ப்லையும் நாளைக்கு முக்கியமான மந்திரிகள் மற்றும் உங்களுடைய லோக்கல் பாடி ரெப்ரசன்டேட்டிவ் கலந்துக்குவாங்க. கடலூரை பொறுத்த வரைக்கும் அவங்க வாண்டையார் திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நகராட்சி மண்டலத்தில் உள்ள 11 வார்ட்ஸ் 5,090 குடியிருப்புகள் தேவைப்படும் குடும்பங்களுக்கு இந்த வீடு வீடாக போய் அவங்க விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முகாம்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணப்பட்டுள்ளது. சிஎம் என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் அங்கே அதிக அளவில் வரக்கூடிய காரணத்தினால் தேவையான அடிப்படை வசதிகள்லாம் கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். போன வெள்ளிக்கிழமை மாவட்ட ஆட்சியருடன் நம்மளோட முதலமைச்சர் கலந்து யோசனை பண்ணி அவங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கலாம். மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள், குடிநீர், டாய்லெட்டு, ஷாமியானா போட்டு கொடுத்துடணும். அதே மாதிரி முதிர்ந்தவர்கள் இல்லை வயசானவர்கள் இல்லை மாற்றுத்திறனாளிக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரேம்ப்பு, வீல் சேர் வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடணும். அதனால் அவங்களுக்கு வெயிட்டிங் ஏரியா மாதிரி வச்சு ஒரு சேர்லாம் போட்டு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா உட்காந்து அவங்களுடைய மனுக்கள்லாம் கொடுத்து போகிறதுக்கு எல்லா அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அதுபடி எல்லா ஏற்பாடுகளும் மாவட்ட ஆட்சியர்களில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம்ப்ஸுக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேம்ப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க சிரமப்படாமல் அவங்க வீட்டு அருகாமையில் நடக்கக்கூடிய கேம்ப்ஸில் அவங்க கலந்துக்கணும். இந்த கேம்ப்ஸ் தொடர்ச்சியாக 4 மாதம் நடக்க போகுது. ஸோ அவங்க ஊருக்கு என்னைக்கு நடக்க போன்ற இதுவும் நாங்கள் தினம் இது பண்ண போகிறோம். இதற்காக தனியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுவே நாங்கள் நாளைக்கு லான்ச் பண்ணிவிடுவோம். அதில் நாளைக்கு எங்கெல்லாம் கேம்ப் நடக்க போகுது, ஸோ நாளைக்கு சாயங்காலம் அதுக்கு மறுநாள் எங்கே நடக்க போகிறோம், டே வைஸ் நாங்கள் ஷெடியூல் போட்டோம். ஒரு மாதத்துக்கான ஷெடியூல் மாவட்ட வாரியாக ஒரு மாதத்துக்கான ஷெடியூலை நாங்கள் அப்லோடு பண்ணிட்டோம். ஸோ மக்கள்
அவங்க பகுதியில் எப்போ நடக்க போகுதுன்றதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு வந்து அவங்க கலந்துக்கிட்டு அவங்களுடைய விண்ணப்பத்தை கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு தேவையான சேவைகளை கண்டிப்பாக இந்த முகாம்கள் மூலமாக தீர்வு காண முடியும். நம்ம இப்போ phase 1 phase 2 ஒர்க் பண்ணுறீங்க, அதில் வந்து இப்போ எந்த சர்வீஸ் அதிகமாக பொதுமக்கள் கேட்குறாங்க? நான் சொல்லியிருந்தேன், நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பர்டிகுலர் இப்போ ஊரக பகுதியில் வேறு மாதிரி இருக்கும், நகரப்புற பகுதியில் வேகமாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நகரப்புறத்தில் கேட்டது பார்த்தீங்கன்னா பட்டா மாற்றம் நிறையா கேட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து மின் இணைப்பு பெயர் மாற்றம், ரெண்டாவது டாப் இதில் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் அது வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து வரி உரிமம் பெயர் மாற்றம், தமிழ்நாடு நகரப்புற வாழ்வாதார வீடு கேட்டிருக்காங்க. நம்ம இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இலவச மின் பட்டா. ஸோ இந்த மாதிரி நாங்கள் டாப் 10 எடுத்து வச்சு அதை அனலைஸ் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி இந்த தடவை சர்வீஸை நாங்கள் போட்டிருக்கோம். ஊரக பகுதியில் பார்த்தாலும் அதே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். இப்போ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கிறது வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடுபட்ட பொருளுக்கான கூடுதலாக அதில் என்ன, அதுக்கு என்ன மாதிரி பண்ணிக்கலாம்? சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து நம்ம செப்பரேட் கேம்ப் நடத்துகிறோம். முதல்ல வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அதுக்கான ஒரு தனி கேம்ப் நடத்தி அது மூலமாக விண்ணப்பம் வாங்கி இப்போ 1,14,00,000 பேர் வாங்கிட்டு இருக்காங்க அந்த இதுக்கு. பட் நிறைய பேர் வந்து நான் தகுதியாக இருக்குது விடுபட்டு போயிடுச்சுன்னு சொன்னதுக்காக தான் நம்ம முதலமைச்சர் சொன்னாங்க, இந்த முகாம்கள் மூலமாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களும் பெறப்படும். ஸோ அவங்க யார் யாரெல்லாம் வந்து தகுதியாக இருந்து விடுபட்டு போயிட்டாங்கன்னா இந்த முகாமுக்கு வந்தாங்கன்னா அந்த விண்ணப்பத்தை அந்த முகாமிலே வழங்கப்படும். அவங்களுக்கு அந்த விண்ணப்பத்தை அவங்க வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ யார் யாரெல்லாம் வந்து கலைஞர் மகளிர் திட்டத்தில் விடுபட்டு போயிட்டாங்க, நாங்கள் தகுதியான இருக்கவங்க, எங்களை வந்து சேர்த்துக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த முகாமில் கலந்து கொண்டு அவங்க விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்தாங்கன்னா உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு தகுதி இருக்குன்னு அவங்களுக்கு கொடுக்க போகிறோம்.